குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான, முறைப்படி பராமரிப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது குற்றம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாண்புமிகு சதீஷ்குமார் ஐயா அவர்களே, ஜி.கே. இளந்திரையன் ஐயா அவர்களே, தங்கள் இருவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போன்ற நீதிபதிகளால் தான் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முடியும். குழந்தைகளின் உரிமைகளை ஒவ்வொரு குழந்தைக்கும் முறைப்படி பாதுகாத்து கொடுக்க முடியும் என்பதால் இந்த பதிவை யூடியூப் சமூக வலைதளத்தின் மூலம் நான் ஒளிபரப்புகிறேன். நீதிபதி ஐயா, இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு கட்டாயம் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீதிபதி ஐயா, அதாவது நமது நாட்டில் குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான, முறைப்படி பராமரிப்பதற்குண்டான, ஒழுங்குமுறையுடன் வழி நடத்துவதற்குண்டான, குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு நாள்தோறும் ஓத்துக்கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டு கொண்டு இருக்கின்றனர், குழந்தைகளை பெற்று கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்று தகுதிகள் இல்லாத மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்துக்கொண்டு இருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டு இருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல், இதுபோன்று தகுதிகள் இல்லாத மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு, இதுபோன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது. நீதிபதி ஐயா, அதாவது நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாத மனிதர்கள், நிரந்தர வருமானம் இல்லாத மனிதர்கள், போதிய வருமானம் இல்லாத மனிதர்கள், தொழிலாளர் நல உரிமைகளை வரையறை செய்யாத நிறுவனங்களில் பணிபுரிகின்ற மனிதர்கள், தற்காலிக ஊழியர்களாக, ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிகின்ற மனிதர்கள், கூலி வேலை செய்கின்ற மனிதர்கள், பிச்சை எடுக்கின்ற மனிதர்கள், நாள்தோறும் லாப நஷ்ட கணக்குகளை போட்டுக்கொண்டு சிறு தொழில், சிறு வியாபாரம் செய்கின்ற மனிதர்கள், இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு நாள்தோறும் ஓத்துக்கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றனர், குழந்தைகளை பெற்று கொண்டு இருக்கின்றனர். இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல், இது போன்ற மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு, இது போன்று தகுதிகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் உரிமைகளை, வாழ்வாதாரங்களை கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது. நீதிபதி ஐயா, அதுபோல பீடி, சிகரெட், புகையிலை, மதுபானம், கஞ்சா, குட்கா, இது போன்று போதைப் பொருட்களை உட்கொள்கின்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு நாள்தோறும் ஓத்து கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டு கொண்டு இருக்கின்றனர், குழந்தைகளை பெற்று கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்று போதை பொருட்களை உட்கொள்கின்ற ஒழுக்கம் இல்லாத மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல், இது போன்ற மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு, இது போன்று போதை பொருட்களை உட்கொள்கின்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் ஒழுக்கத்தையும், அமைதியையும்
பாதுகாப்பையும் கேள்விக்குறி ஆக்கவுட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல காவல்துறையிடம் சிக்காமல் திருடுதல், கொலை செய்தல், கொள்ளையடித்தல், வழிப்பறியில் ஈடுபடுதல், கடத்தல், கட்ட பஞ்சாயத்து செய்தல், ரவுடிசம் செய்தல், தீவிரவாத செயலை செய்தல், பாலியல் பலாத்காரம் செய்தல், லஞ்சம் மாமூல் வசூலித்தல், ஊழல் செய்தல், கமிஷன் பெறுதல், போதைப் பொருட்களை தயாரித்தல், போதைப் பொருட்களை விற்பனை செய்தல், சூதாட்ட தொழிலை நடத்துதல், விபச்சார தொழிலை நடத்துதல், மோசடி செய்து மக்களை ஏமாற்றுதல், இதுபோன்று குற்றங்கள் செய்கின்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு நாள்தோறும் ஓத்துக்கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றனர், குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்று குற்றங்கள் செய்கின்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற மனிதர்களை ஓக்கவுட்டு, நாக்கு போட விட்டு, குழந்தைகளை பெக்க விட்டு, இதுபோன்று குற்றங்கள் செய்கின்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் ஒழுக்கத்தை கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல சூதாட்டம் விளையாடுகின்ற மனிதர்கள், விலைமகன்களுடன் விலைமகள்களுடன் உடல் உறவில் ஈடுபடுகின்ற மனிதர்கள், கள்ளக்காதல் தொடர்புகள் உள்ள மனிதர்கள், இதுபோன்று பற்பல தீய பழக்க வழக்கங்கள் உள்ள மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு நாள்தோறும் ஓத்துக்கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றனர், குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றனர். இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போட விட்டு, குழந்தைகளை பெக்க விட்டு, இதுபோன்று தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல அடிப்படை கல்வி அறிவு இல்லாத மனிதர்கள், விழிப்புணர்வு இல்லாத மனிதர்கள், பொறுப்புணர்வு இல்லாத மனிதர்கள், முதலுதவி பயிற்சி பெறாத மனிதர்கள், இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போட விட்டு, குழந்தைகளை பெக்க விட்டு, இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல உடல் நலம் இல்லாத மனிதர்கள், மனநலம் இல்லாத மனிதர்கள், ஊனமுற்ற மனிதர்கள், கோப உணர்வு உள்ள மனிதர்கள், கொலைவெறி உணர்வு உள்ள மனிதர்கள், தற்கொலை உணர்வு உள்ள மனிதர்கள், பழிவாங்கும் உணர்வு உள்ள மனிதர்கள், சண்டை செய்யக்கூடிய மனிதர்கள், இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு நாள்தோறும் ஓத்து கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றனர், குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றனர். இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டு இருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போட விட்டு, குழந்தைகளை பெக்க விட்டு, இது போன்று
தகுதிகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல தரமில்லாத வீடுகளில், காற்றோட்டம் இல்லாத வீடுகளில், வெளிச்சம் இல்லாத வீடுகளில், பழுதடைந்த வீடுகளில், பாதுகாப்பு இல்லாத வீடுகளில், சுற்றுப்புறம் தூய்மை இல்லாத வீடுகளில் வசிக்கின்ற மனிதர்கள், வீடு வாசல் இல்லாத மனிதர்கள், இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு நாள்தோறும் ஓத்துக்கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றனர், குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றனர். இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு, இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு குழந்தைகளின் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல சட்டம் ஒழுங்கு விதிகள், சமூக ஒழுங்கு விதிகள், குடும்ப ஒழுங்கு விதிகள், போக்குவரத்து ஒழுங்கு விதிகள், தொழிற்பணி ஒழுங்கு விதிகள், தனி மனித ஒழுங்கு விதிகள், மனித உரிமை விதிகள், இதுபோன்று விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத மனிதர்கள், விதிகளுக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இதுபோன்று விழிப்புணர்வு இல்லாத, பொறுப்புணர்வு இல்லாத மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு குழந்தைகளின் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பையும் விழிப்புணர்வையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல 21 வயது பூர்த்தி அடையாத சிறுவர் சிறுமிகள் குழந்தை பருவத்திலேயே குழந்தை திருமணம் செய்து கொண்டு நாள்தோறும் ஓத்துக்கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றனர், குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்று சிறுவர் சிறுமிகள் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பருவத்திலேயே ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் சிறுவர் சிறுமிகளை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு இதுபோன்று சிறார் பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு குழந்தைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல சொத்து சண்டைகள், பங்காளி சண்டைகள், மாமனார் மாமியார் சண்டைகள், வரதட்சணை சண்டைகள், கணவன் மனைவி சண்டைகள், குடிபோதை சண்டைகள், இதுபோன்று குடும்பத்திற்குள் சொந்த பந்த உறவுக்குள் சண்டை சச்சரவுகள் செய்கின்ற, வெட்டு குத்து கொலைகள் நிகழ்கின்ற, அமைதி இல்லாத, ஒழுங்கில்லாத, பாதுகாப்பு இல்லாத குடும்ப சூழ்நிலைக்கிடையே குழந்தைகளை வளரவிட்டு குழந்தைகளின் ஒழுக்கத்தையும் அமைதியையும் பாதுகாப்பையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகள் சிறுவர் சிறுமிகள் வளர்கின்ற வீட்டிற்குள் குடும்ப ஒழுங்கு விதிகளை, குடும்ப கட்டுப்பாடு விதிகளை பின்பற்றாமல் குழந்தைகளை, சிறுவர் சிறுமிகளை தூங்க வைத்து குழந்தைகளின் சிறுவர் சிறுமிகளின் அருகில் பெரும்பாலான பெற்றோர்கள் ஓத்து கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டு கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்று
குழந்தைகள் சிறுவர் சிறுமிகள் வளர்கின்ற வீட்டிற்குள் குழந்தைகளின் அருகில் பெற்றோர்கள் ஓத்து கொண்டு இருப்பதையும் நாக்கு போட்டு கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் பெற்றோர்களை ஓக்கவிட்டு நாக்கு போட விட்டு குடும்ப ஒழுங்கு விதிகளையும் குடும்ப கட்டுப்பாடு விதிகளையும் குழந்தைகளின் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பையும் வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத பெற்றோர்களை வீட்டில் ஓக்கவிட்டு குழந்தைகளை ரோட்டில் விளையாட விட்டு வாகனங்களை ஓட்டவிட்டு ஊர் சுற்றி திரியவிட்டு குழந்தைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கவிட்டு போக்குவரத்து சாலை விதிகளை கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத பொறுப்பில்லாத பெற்றோர்களை வீட்டில் ஓக்கவிட்டு பெற்றோரின் துணை இல்லாமல் குழந்தைகளை நாள்தோறும் பள்ளிக்கூடத்திற்கு போகவிட்டு குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத பொறுப்பில்லாத பெற்றோர்களை வீட்டில் ஓக்கவிட்டு குழந்தைகளை சிறுவர் சிறுமிகளை ஆறு ஏரி குளம் கிணறு கடல் போன்ற அபாயகரமான நீர்நிலைகளில் குளிக்கவிட்டு குழந்தைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இல்லாத பெற்றோர்கள் குழந்தை பராமரிப்பு விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத பெற்றோர்கள் அடிப்படை கல்வி அறிவு இல்லாத பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு டீ கடைகளில் பேக்கரி கடைகளில் ஹோட்டல் உணவகங்களில் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் போக்குவரத்து சாலைகளில் தள்ளு வண்டிகளில் கையேந்தி பவன்களில் போக்குவரத்து சாலையோர நடைபாதைகளில் விற்பனை செய்கின்ற நம்பகமற்ற உணவுப் பொருட்களை வாங்கி குழந்தைகளுக்கு சிறுவர் சிறுமிகளுக்கு உட்கொள்ள கொடுப்பதை நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இல்லாத பெற்றோர்கள் குழந்தை பராமரிப்பு விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத பெற்றோர்கள் அடிப்படை கல்வி அறிவு இல்லாத பெற்றோர்கள் சமுதாயத்தில் மலிவான விலையில் கூறு கட்டி விற்பனை செய்கின்ற தரமில்லாத காய்கறிகளை வாங்கி வந்து ரேஷன் கடைகளில் விற்பனை செய்கின்ற தரமில்லாத அரிசி பருப்புகளை வாங்கி வந்து கார்ப்பரேஷன் குடிநீர் குழாயில் வருகின்ற தரமில்லாத நீரில் உணவுப் பொருட்களை சமைத்து இதுபோன்று தரமில்லாத உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு சிறுவர் சிறுமிகளுக்கு உட்கொள்ள கொடுப்பதை நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல ஆயிரக்கணக்கான பெற்றோர்களை வேலைக்கு போகவிட்டு, அதாவது கணவன் மனைவி இருவரையும் தொழிற்கூடங்களுக்கு வேலைக்கு போகவிட்டு குழந்தைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கவிட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறி ஆக்கிவிட்டு 2 திருமணம் 3 திருமணம் 4 திருமணம் செய்து கொண்டு ஓத்துக்கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டு கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்று பெற்றோர்கள் 2 திருமணம் 3 திருமணம் 4 திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும் நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற பெற்றோர்களை ஓக்கவிட்டு நாக்கு போட விட்டு குழந்தைகளின் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பையும்
வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் குடும்ப ஒழுங்கு விதிகளையும் குடும்ப கட்டுப்பாடு விதிகளையும் கேள்விக்குறி ஆக்கவுட்டு குழந்தைகளை சிறுவர் சிறுமிகளை மன உளைச்சல்களுக்கு மன அமைதியின்மைக்கு ஆளாக்கவுட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல கணவனை இழந்த மனைவியை இழந்த பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் பாதுகாப்பின் மீது வாழ்வாதாரத்தின் மீது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மீது கவனம் செலுத்தாமல் மறுமணம் செய்து கொண்டு ஓத்துக்கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்று குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத பெற்றோர்கள் மறுமணம் செய்து கொண்டு ஓத்துக்கொண்டு இருப்பதையும் நாக்கு போட்டுக்கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற பெற்றோர்களை ஓக்கவுட்டு நாக்கு போடவுட்டு குடும்ப ஒழுங்கு விதிகளையும் குடும்ப கட்டுப்பாடு விதிகளையும் குழந்தைகளின் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கவுட்டு குழந்தைகளை மன உளைச்சல்களுக்கு மன அமைதியின்மைக்கு ஆளாக்கவுட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறி ஆக்கிவிட்டு கள்ளக்காதலனோடு கள்ளக்காதலியோடு சேர்ந்து கொண்டு ஊர் சுற்றி கொண்டு இருக்கின்றனர், லாட்ஜில் ரூம் போட்டு ஓத்து கொண்டு இருக்கின்றனர், நாக்கு போட்டு கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்று பெற்றோர்கள் கள்ளக்காதலனோடு கள்ளக்காதலியோடு சேர்ந்து கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருப்பதையும் லாட்ஜில் ரூம் போட்டு ஓத்து கொண்டு இருப்பதையும் நாக்கு போட்டு கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற பெற்றோர்களை ஊர் சுத்த விட்டு லாட்ஜி உரிமையாளரிடம் மாமூல் பெற்றுக்கொண்டு இது போன்ற பெற்றோர்களை கள்ளக்காதலனோடு கள்ளக்காதலியோடு ஓக்கவுட்டு நாக்கு போடவுட்டு குழந்தைகளின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் குடும்ப ஒழுங்கு விதிகளையும் குடும்ப கட்டுப்பாடு விதிகளையும் கேள்விக்குறி ஆக்கவுட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல மனைவி குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத ஆயிரக்கணக்கான குடும்ப தலைவன்கள் சைதாப்பேட்டையில் ஒரு சின்ன வீடு, கொருக்குப்பேட்டையில் ஒரு சின்ன வீடு என்பது போல சின்ன வீடுகளை செட்டப் செய்து கொண்டு குறிப்பாக அரசு துறைகளில் அதிகாரிகளாக அமைச்சர்களாக ஆட்சியாளர்களாக போலீஸ் காவலர்களாக தொழிலாளர்களாக பணிபுரிகின்ற பெரும்பாலான குடும்ப தலைவன்கள் சின்ன வீடுகளை செட்டப் செய்து கொண்டு தொழிற்பணிகள் அலுவலக பணிகள் முடிந்தவுடன் நேராக வீட்டிற்கு சென்று மனைவி குழந்தைகள் மீது கவனம் செலுத்தாமல் சின்ன வீட்டிற்கு சென்று வப்பாட்டியின் கூதியில் கூத்தியாரின் கூதியில் பூளை விட்டு ஆட்டி கொண்டிருப்பதிலும் கூத்தியாரின் கூதியில் தேனை ஊற்றி நக்கி கொண்டு இருப்பதிலும் கவனம் செலுத்துகின்றனர். இதுபோன்று ஒழுக்கம் இல்லாத பொறுப்பில்லாத மனைவி குழந்தைகள் மீது அக்கறை இல்லாத குடும்ப தலைவன்கள் கூத்தியாரின் கூதியில் பூளை விட்டு ஆட்டுவதையும் தேனை ஊற்றி நக்குவதையும் தடுத்து நிறுத்தாமல் கூத்தியாரின் கூதியில் பூளை விட்டு ஆட்டவுட்டு தேனை ஊற்றி நக்கவுட்டு மனைவி குழந்தைகளின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் குடும்ப கௌரவத்தையும் குடும்ப ஒழுங்கு விதிகளையும் குடும்ப கட்டுப்பாடு விதிகளையும் கேள்விக்குறி ஆக்கவுட்டு மனைவி குழந்தைகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கவுட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. அதுபோல குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான முறைப்படி பராமரிப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத பெற்றோர்களை வீட்டில் ஓக்கவுட்டு பச்சிளம் குழந்தைகளை
குப்பை தொட்டியில் போடவிட்டு அனாதையாக்க விட்டு பச்சிளம் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுத்து விஷம் கொடுத்து கொலை செய்ய விட்டு குழந்தைகளை பிச்சை எடுக்க விட்டு தொழிற்பணிகளை செய்ய விட்டு பாதுகாப்பு இல்லாத வீடுகளில், பராமரிப்பு இல்லாத வீடுகளில், சுகாதாரம் இல்லாத வீடுகளில், சுற்றுப்புறம் தூய்மை இல்லாத வீடுகளில், காற்றோட்டம் இல்லாத வீடுகளில், வெளிச்சம் இல்லாத வீடுகளில், பழுதடைந்த வீடுகளில் குழந்தைகளை வளர விட்டு நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறது நீதிபதி ஐயா. இதுபோன்று தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி முறைப்படி செய்ய முடியும்? இது போன்ற பெற்றோர்களால் குழந்தைகளின் உரிமைகளை, வாழ்வாதாரங்களை, அடிப்படை தேவைகளை எப்படி தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுக்க முடியும்? இது போன்ற பெற்றோர்களால் குழந்தைகளை எப்படி ஒழுக்கமாக, அமைதியாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, சுதந்திரமாக, பாதுகாப்பாக வளர்க்க முடியும்? இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகள் எப்படி ஒழுக்கமாக, ஆரோக்கியமாக, பாதுகாப்பாக வளர்வார்கள்? இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகள் வளர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவதால் குழந்தைகள் எப்படி மேஜர் ஆவதற்குண்டான தகுதிகளை, ஒழுக்கங்களை, பொறுப்புணர்வுகளை, கட்டுப்பாடுகளை இது போன்ற பெற்றோர்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும்? பதில் சொல்லுங்க நீதிபதி ஐயா. இது போன்று நமது நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வருவதாலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் வளர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவதாலும் நமது நாட்டில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மைனர் பருவத்தில் பற்பல வியாதிகளுக்கும், கொடிய வியாதிகளுக்கும் ஆளாகி பாதிக்கப்படுறாங்க, மரணம் அடைகிறாங்க நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஆக்சிடெண்ட், விபத்துகளுக்கு ஆளாகி பாதிக்கப்படுறாங்க, மரணம் அடைகிறாங்க, ஊனம் அடைகிறாங்க, காயம் அடைகிறாங்க நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தரமில்லாத உணவுப் பொருட்களையும், விருப்பம் இல்லாத உணவுப் பொருட்களையும் உட்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி குழந்தைகள் உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தரமில்லாத ஆடைகளை, அசுத்தமான ஆடைகளை, கிழிந்து போன ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பராமரிப்பில்லாத வீடுகளில், பழுதடைந்த வீடுகளில், காற்றோட்டம் இல்லாத வீடுகளில், வெளிச்சம் இல்லாத வீடுகளில், சுற்றுப்புறம் தூய்மை இல்லாத வீடுகளில், கடற்கரை ஓரங்களில் உள்ள வீடுகளில், மலை சரிவுகளில் உள்ள வீடுகளில், கூவம் நதிக்கரை ஓரங்களில் உள்ள வீடுகளில், ஏரி பகுதிகளில் உள்ள வீடுகளில், போக்குவரத்து சாலையோர நடைபாதைகளில், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், நடைபாதைகளில் குழந்தைகள் வளர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி குழந்தைகள் அமைதியை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, பாதுகாப்பை இழந்து, உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு வளர வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறாங்க நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை விளையாட்டு திடல்களுக்கு, பூங்காக்களுக்கு, சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லாத காரணத்தால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க நீதிபதி ஐயா. ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகள் வளர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவதால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பீடி, சிகரெட், புகையிலை, மதுபானம், கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்வதற்கு ஆளாகி குழந்தைகள்
பாதிக்கப்படுறாங்க, ஒழுக்கத்தை இழக்கிறாங்க, அமைதியை இழக்கிறாங்க, ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க, ஆண்மையை இழக்கிறாங்க நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் திருட்டு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, கடத்தல், ரவுடிசம், பாலியல் பலாத்காரம் இது போன்ற குற்றச் செயல்களுக்கு ஆளாகி பாதிக்கப்படுறாங்க, மரணம் அடைகிறாங்க. சிறார் சீர்திருத்த சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி பாதிக்கப்படுறாங்க நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெற்றோர்களால் மிரட்டப்படுவதற்கும், தாக்கப்படுவதற்கும், மானபங்கப்படுவதற்கும், சித்திரவதைகள் செய்யப்படுவதற்கும், கொலை செய்து கொல்லப்படுவதற்கும், பாலியல் சிலுமிசங்கள் செய்யப்படுவதற்கும், பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவதற்கும் ஆளாகி குழந்தைகள், சிறுவர் சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, தற்கொலைக்கு ஆளாகிறாங்க, வீட்டை விட்டு ஓடிச் சென்று பற்பல பாதிப்புகளுக்கு ஆளாகிறாங்க நீதிபதி ஐயா. ஒரு சில பெற்றோர்கள் தங்களது பச்சிளம் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து, கள்ளிப்பால் கொடுத்து பச்சிளம் குழந்தைகளை கொலை செய்து சாகடித்து விடுகின்றனர் நீதிபதி ஐயா. ஒரு சில பெற்றோர்கள் தங்களது பச்சிளம் குழந்தைகளை குப்பை தொட்டியில் போட்டு விடுகின்றனர், குழந்தைகளை அனாதையாக்கி விடுகின்றனர் நீதிபதி ஐயா. ஒரு சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை விற்பனை செய்து பணம் சம்பாதிக்கின்றனர் நீதிபதி ஐயா. ஒரு சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பிச்சைக்காரர்களிடம் வாடகைக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கின்றனர் நீதிபதி ஐயா. ஒரு சில பெற்றோர்கள் தங்களது பெண் குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதிக்கின்றனர் நீதிபதி ஐயா. ஒரு சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்து குழந்தைகள் மூலம் பணம் சம்பாதிக்கின்றனர் நீதிபதி ஐயா. ஒரு சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தொழிற்கூடங்களில் சேர்த்து தொழிற்பணிகளை செய்ய வைத்து குழந்தைகள் மூலம் பணம் சம்பாதிக்கின்றனர் நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளிடம் வீட்டை பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற, உடன் பிறந்த தம்பி தங்கை குழந்தைகளை பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற பொறுப்புகளை கொடுக்கின்றனர். குழந்தைகளை, சிறுவர் சிறுமிகளை வீட்டு வேலைகளை செய்ய வைக்கின்றனர், ஆடு மாடுகளை மேய்க்க வைக்கின்றனர், பராமரிக்க வைக்கின்றனர். கடை தெருவுக்கு, ரேஷன் கடைக்கு, மதுபான கடைக்கு, புகையிலை கடைக்கு சிறுவர் சிறுமிகளை அனுப்பி பொருட்களை வாங்கி வர செய்கின்றனர் நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் 21 வயது பூர்த்தி அடையாத தங்களது பிள்ளைகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்து குழந்தைகளை ஓக்கவுட்டு குடும்பம் நடத்தவுட்டு வேடிக்கை பார்க்கின்றனர் நீதிபதி ஐயா. கணவன் மனைவி ஆகிய பெற்றோர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் செய்யும் பொழுது ஒரு சில பெற்றோர்கள் மிகுந்த கோபத்திற்கு ஆளாகி செய்வதறியாமல் தங்களது குழந்தைகளை அடித்து உதைத்து துன்புறுத்துகின்றனர், தீய சொற்களால் மானபங்கப்படுத்துகின்றனர், குழந்தைகளை கொலை செய்து வீசி எறிகின்றனர், குழந்தைகள் மீது கோபத்தை காட்டுகின்றனர் நீதிபதி ஐயா. கணவன் மனைவி ஆகிய பெற்றோர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் செய்யும் பொழுது பெற்றோர்களின் சண்டை சச்சரவுகளால் ஒரு சில சிறுவர் சிறுமிகள் இடையூறுகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் கோபத்திற்கும் ஆளாகி சிறுவர் சிறுமிகள் தனது கட்டுப்பாட்டை இழந்து செய்வதறியாமல் தனது தாயை தாக்குவதற்கும் கொலை செய்வதற்கும், தனது தந்தையை தாக்குவதற்கும் கொலை செய்வதற்கும் ஆளாகி இதன் விளைவாக குழந்தைகள் சிறார் சீர்திருத்த சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க நீதிபதி ஐயா. பெற்றோர்களின் பொறுப்பின்மையால், தொடர் கண்காணிப்பின்மையால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சமூக விரோதிகளால் தாக்கப்படுவதற்கும், கொல்லப்படுவதற்கும், பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவதற்கும் ஆளாகிறாங்க நீதிபதி ஐயா. ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள்
வாழ்வியல் விதிகளை பின்பற்றாமல் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் தற்கொலைக்கும் குற்றச் செயல்களுக்கும் ஆளாகி மரணம் அடைவதால் படுத்த படுக்கை ஆகிவிடுவதால் சிறைச்சாலைக்கு சென்று விடுவதால் குழந்தைகளின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு, கல்வி ஆகியவை கேள்விக்குறி ஆகி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க நீதிபதி ஐயா. இதுபோன்று அரசாங்கத்தின் பொறுப்பின்மையால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்படுவது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டு வருவது, குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான, முறைப்படி பராமரிப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போட விட்டு, குழந்தைகளை பெக்க விட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது, தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது நாட்டிற்கு அழகல்ல, அரசாங்கத்திற்கு அழகல்ல நீதிபதி ஐயா. இதுபோன்று குழந்தைகள் பாதிக்கப்படுவதையும், குற்றச் செயல்களுக்கு ஆளாவதையும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டு வருவதையும், குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்குண்டான தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும், தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருப்பதையும் ஆண்டவன் வேடிக்கை பார்க்கலாம், அரசாங்கம் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் நீதிமன்றங்களும், மனித உரிமை ஆணையங்களும், சமூக நல இயக்கங்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? பதில் சொல்லுங்க நீதிபதி ஐயா. இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு கட்டாயம் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீதிபதி ஐயா. அவ்வாறு இந்த பதிவு தங்களது கவனத்திற்கு வந்தவுடன் மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் இந்த பதிவை அரசாங்கத்தின் கவனத்திற்கு தெரியப்படுத்தி, அரசாங்கத்தின் தவறுகளை, அலட்சியங்களை, பொறுப்பின்மைகளை அரசுக்கு சுட்டிக்காட்டி, அரசாங்கத்தை பார்த்து ஒரு சில கேள்விகளை கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்டு, இனிவரும் காலங்களில் நமது நாட்டு அரசாங்கத்தை பொறுப்புடன் செயல்பட வைப்பீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதாவது நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாத மனிதர்கள், நிரந்தர வருமானம் இல்லாத மனிதர்கள், போதிய வருமானம் இல்லாத மனிதர்கள், கூலி வேலை செய்கின்ற மனிதர்கள், பிச்சை எடுக்கின்ற மனிதர்கள், தொழிலாளர் நல உரிமைகளை வரையறை செய்யாத நிறுவனங்களில் பணிபுரிகின்ற மனிதர்கள், தற்காலிக ஊழியர்களாக, ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிகின்ற மனிதர்கள், நாள்தோறும் லாப நஷ்ட கணக்குகளை போட்டுக்கொண்டு சிறு தொழில், சிறு வியாபாரம் செய்கின்ற மனிதர்கள், உடல் நலம் இல்லாத மனிதர்கள், மனநலம் இல்லாத மனிதர்கள், ஊனமுற்ற மனிதர்கள், போதைப் பொருட்களை உட்கொள்கின்ற மனிதர்கள், குற்றச் செயல்களை செய்கின்ற மனிதர்கள், கள்ளக்காதல் தொடர்புகள் உள்ள மனிதர்கள், பற்பல தீய பழக்க வழக்கங்கள் உள்ள மனிதர்கள், அடிப்படை கல்வி அறிவு இல்லாத மனிதர்கள், விழிப்புணர்வு இல்லாத மனிதர்கள், பொறுப்புணர்வு இல்லாத மனிதர்கள், முதலுதவி பயிற்சி பெறாத மனிதர்கள், தரமான வீடு வாசல் இல்லாத மனிதர்கள், குழந்தை பராமரிப்பு விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத மனிதர்கள், சட்டம் ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத மனிதர்கள், சமூக ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத மனிதர்கள், குடும்ப ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத மனிதர்கள்,
போக்குவரத்து ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத மனிதர்கள், 21 வயது பூர்த்தி அடையாத மனிதர்கள், இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்துக்கொண்டு இருப்பதையும், நாக்கு போட்டுக்கொண்டு இருப்பதையும், குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல், இது போன்ற மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு, பெற்றோர்கள் ஆக்கவிட்டு, இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் உரிமைகளை, ஒழுக்கங்களை, ஆரோக்கியங்களை, பாதுகாப்புகளை, வாழ்வாதாரங்களை கேள்விக்குறி ஆக்கவிட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? இது போன்ற பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி முறைப்படி செய்ய முடியும்? இது போன்ற பெற்றோர்களால் குழந்தைகளின் உரிமைகளை, வாழ்வாதாரங்களை, அடிப்படை தேவைகளை எப்படி தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுக்க முடியும்? இது போன்ற பெற்றோர்களால் குழந்தைகளின் ஒழுக்கம், அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சுதந்திரம், பாதுகாப்பு, கல்வி, பொழுதுபோக்கு ஆகியவை கேள்விக்குறி ஆகாத வகையில் குழந்தைகளை எப்படி முறைப்படி பாதுகாத்து, பராமரித்து, ஒழுங்குமுறையுடன் வழி நடத்த முடியும்? இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகள் எப்படி ஒழுக்கமாக, அமைதியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, சுதந்திரமாக, பாதுகாப்பாக வளர முடியும்? இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகள் வளர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவதால் குழந்தைகள் எப்படி மேஜர் ஆவதற்குண்டான தகுதிகளை, ஒழுக்கங்களை, பொறுப்புணர்வுகளை இது போன்ற பெற்றோர்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும்? இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது உரிமைகளை இழந்து, ஒழுக்கத்தை இழந்து, அமைதியை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, பாதுகாப்பை இழந்து, சுதந்திரத்தை இழந்து, மேஜர் ஆவதற்குண்டான தகுதிகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? இதுபோன்று தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகள் வளர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானால் குழந்தைகளின் ஒழுங்கு, அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சுதந்திரம், பாதுகாப்பு, கல்வி, பொழுதுபோக்கு ஆகியவை கேள்விக்குறி ஆகுமா? கேள்விக்குறி ஆகாதா? இதனால் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் உண்டாகுமா? உண்டாகாதா? மனிதன் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது திருமணம் செய்து கொள்வதற்குண்டான குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்குண்டான, ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குண்டான, குழந்தைகளை முறைப்படி பாதுகாத்து பராமரித்து ஒழுங்குமுறையுடன் வழி நடத்துவதற்குண்டான, குழந்தைகளின் உரிமைகளை, வாழ்வாதாரங்களை, அடிப்படை தேவைகளை தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுப்பதற்குண்டான அனைத்து தகுதிகளும், ஒழுக்கங்களும், பொறுப்புணர்வுகளும் ஒவ்வொரு மணமகனிடமும் ஒவ்வொரு மணமகளிடமும் உள்ளனவா என்பதில் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? 21 வயது பூர்த்தி அடையாத சிறுவர், சிறுமிகள் திருமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டிருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டிருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டிருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் சிறுவர், சிறுமிகளை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு, சிறார் பெற்றோர் ஆக்கவிட்டு, இதுபோன்று சிறார் பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கவிட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? 21 வயது பூர்த்தி அடையாத சிறுவர், சிறுமிகள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் சொல்கிறதா? திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் சொல்கிறதா? குழந்தை வளர்கின்ற வீட்டிற்குள் பெரும்பாலான பெற்றோர்கள் குடும்ப ஒழுங்கு விதிகளை
குடும்ப கட்டுப்பாடு விதிகளை பின்பற்றாமல் குழந்தைகளை தூங்க வைத்து குழந்தைகளின் அருகில் பெற்றோர்கள் ஓத்துக்கொண்டு இருப்பதையும் நாக்கு போட்டுக்கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் குழந்தைகளின் அருகில் பெற்றோர்களை ஓக்க விட்டு நாக்கு போட விட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? முதல் குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை ஈன்ற ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? குழந்தைகள் மீது அரசு ஏன் அக்கறை காட்டுவதில்லை? பெற்றோர்களின் கவனக்குறைவால், பொறுப்பின்மையால், அலட்சியத்தால், தவறான வழி நடத்தலால் குழந்தைகள் மைனர் பருவத்தில் கொடிய வியாதிகளுக்கோ விபத்துகளுக்கோ குற்றச் செயல்களுக்கோ தற்கொலைக்கோ போதை பழக்கங்களுக்கோ அடிமைத்தனங்களுக்கோ ஆளாகி குழந்தைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டால், மரணம் அடைந்தால், காணாமல் போனால், வீட்டை விட்டு ஓடிச் சென்றால் பெற்றோர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் என்பதற்கேற்ப சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து அரசு ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? இது போன்ற கேள்விகளை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. இதன் மூலம் நமது நாட்டு அரசாங்கம் தனது தவறுகளை, அலட்சியங்களை, பொறுப்பின்மைகளை உணர்ந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்று குழந்தைகள் எந்த ஒரு பாதிப்புக்கும் எந்த ஒரு குற்றச்செயலுக்கும் ஆளாகாத வகையில் குழந்தைகளின் உரிமைகள், ஒழுக்கங்கள், ஆரோக்கியங்கள், பாதுகாப்புகள் கேள்விக்குறி ஆகாத வகையில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரசு புதியதொரு சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து நடைமுறைப்படுத்தி அரசு பொறுப்புடன் செயல்படும் என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதாவது மனிதன் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது உடல் நலம் குறித்த மருத்துவ சான்றுகள், மனநலம் குறித்த மருத்துவ சான்றுகள், உயிரணுக்கள், இரத்த அணுக்கள் தரம் குறித்த மருத்துவ சான்றுகள், உடலுறவில் ஈடுபடுவதற்குண்டான ஆண்மை பெண்மை மருத்துவ சான்றுகள், 21 வயது பூர்த்தி அடைந்ததற்குண்டான மேஜர் தகுதி சான்றுகள், குழந்தை பராமரிப்பு பயிற்சி சான்றுகள், முதலுதவி பயிற்சி சான்றுகள், அடிப்படை கல்வி தகுதி சான்றுகள், சட்டம் ஒழுங்கு விதிகள், சமூக ஒழுங்கு விதிகள், குடும்ப ஒழுங்கு விதிகள், போக்குவரத்து ஒழுங்கு விதிகள், மனித உரிமை விதிகள் ஆகிய விதிகளை பற்றிய புரிதல் சான்றுகள், நல்லொழுக்க சான்றுகள், இது போன்ற சான்றுகளை ஒவ்வொரு மணமகனும் ஒவ்வொரு மணமகளும் அரசாங்கத்திடம் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். மற்றும் நிரந்தரமான தொழிற்பணி சான்றுகள், போதிய வருமானத்துடன் கூடிய நிரந்தர வருமான சான்றுகள், தரமான நிரந்தரமான வசிப்பிட சான்றுகள், இது போன்ற சான்றுகளை ஒவ்வொரு மணமகனும் அரசாங்கத்திடம் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு இது போன்ற சான்றுகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து திருமணம் செய்து கொள்வதற்குண்டான ஒப்பதற்குண்டான அனுமதி உரிமங்களை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மணமகன் மணமகள் இருவரும் தங்களது விவரங்களை பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கட்டாயம் பதிவுகள் செய்ய வேண்டும். அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டு முறைப்படி ஓக்க வேண்டும், முறைப்படி நாக்கு போட வேண்டும், முறைப்படி கருத்தரிக்க வேண்டும். இது போன்ற விதிகளை பின்பற்றாமல், அரசு அனுமதி உரிமம் பெறாமல் மனிதன் திருமணம் செய்து கொண்டு ஓத்தாலோ கருத்தரித்தாலோ குழந்தைகளை பெற்றாலோ
தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பதற்கேற்ப அரசு புதியதொரு சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து நடைமுறைப்படுத்தி அரசு பொறுப்புடன் செயல்படும் என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதுபோல் முதல் குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை ஈன்ற பெற்றோராகிய ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் ஒவ்வொரு குடும்பத் தலைவியும் கட்டாயம் குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் மற்றும் பெற்றோர்களின் கவனக்குறைவால், அலட்சியத்தால், பொறுப்பின்மையால், தவறான வழி நடத்தலால் குழந்தைகள் மைனர் பருவத்தில் கொடிய வியாதிகளுக்கோ, விபத்துகளுக்கோ, குற்றச் செயல்களுக்கோ, போதை பழக்கங்களுக்கோ, தற்கொலைக்கோ ஆளானால் பெற்றோர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் என்று குழந்தை பாதுகாப்பு பராமரிப்பு விதிகளை வரையறை செய்யப்பட்ட ஆவணங்களில் குழந்தையை ஈன்ற ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் ஒப்புதல் கையொப்பம் இட வேண்டும். அவ்வாறு குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் குழந்தை பாதுகாப்பு பராமரிப்பு விதிகளை வரையறை செய்யப்பட்ட ஆவணங்களில் ஒப்புதல் கையொப்பங்கள் இட்ட பின் அரசு குழந்தைகளை பெற்றோர்களிடம் பராமரிக்க கொடுக்கும். அவ்வாறு குழந்தையை ஈன்ற பெற்றோர்கள் குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள மறுத்தாலோ, குழந்தை பாதுகாப்பு பராமரிப்பு விதிகளை வரையறை செய்யப்பட்ட ஆவணங்களில் ஒப்புதல் கையொப்பம் இட மறுத்தாலோ அரசு குழந்தைகளை பெற்றோர்களிடம் பராமரிக்க கொடுக்காது. குழந்தைகளை அரசாங்கமே தத்தெடுத்து குழந்தைகளுக்கு வேண்டிய உணவு, உடை, குடிநீர், வசிப்பிடம், கழிப்பிடம், பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி, தொழிற்கல்வி, பொழுதுபோக்கு ஆகியவற்றை அரசாங்கமே முறைப்படி தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுத்து அரசு குழந்தைகளை முறைப்படி பாதுகாத்து முறைப்படி பராமரித்து ஒழுங்குமுறையுடன் வழி நடத்தும் என்பதற்கேற்ப அரசு புதியதொரு சட்டதிட்ட விதிகளை வரையறை செய்து நடைமுறைப்படுத்தி அரசு பொறுப்புடன் செயல்படும் என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. இதன் மூலம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும். குழந்தைகளின் உரிமைகள், ஒழுக்கங்கள், ஆரோக்கியங்கள், வாழ்வாதாரங்கள், பாதுகாப்புகள் ஆகியவை கேள்விக்குறி ஆவது தடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. மற்றும் நான் சட்டத்திற்கு எதிராக, சமுதாயத்திற்கு எதிராக, நீதிமன்றத்திற்கு எதிராக செயல்படுகின்ற குற்றவாளி என்றும், சமூக விரோதி என்றும், தேச துரோகி என்றும், பள்ளிக்கூடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த தீவிரவாதி என்றும் காவல்துறையினர் என் மீது பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து என்னுடைய கை கால்களை உடைத்து மாவுக்கட்டு போட்டு என்னை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து என்னை குற்றவாளி கூண்டில் நிற்க வைப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீதிபதி ஐயா. இதன் மூலம் குழந்தைகளின் உரிமைகள் மீது, ஒழுக்கத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, வாழ்வாதாரத்தின் மீது, வாழ்க்கை தரத்தின் மீது அரசு கவனம் செலுத்தி குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்து அரசு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று குழந்தைகள் நலன் கருதி போராடி கொண்டு வருகின்ற நான் குற்றவாளியா அல்லது குழந்தைகளின் உரிமைகள் மீது, ஒழுக்கத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, வாழ்க்கை தரத்தின் மீது கவனம் செலுத்தாமல், குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாமல், குழந்தைகளின் பாதுகாப்பையும் வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கி பொறுப்பற்ற முறையில் அரசாளுகின்ற அரசாங்கம் குற்றவாளியா என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும், ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும்
ஊரறிய உலகறிய நாடறிய செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதாவது குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து மேஜர் ஆகின்ற நாள் வரையில் குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான, முறைப்படி பராமரிப்பதற்குண்டான, ஒழுங்குமுறையுடன் வழி நடத்துவதற்குண்டான, குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுப்பதற்குண்டான அனைத்து தகுதிகளும், ஒழுக்கங்களும், பொறுப்புணர்வுகளும், நிரந்தரமான வேலை வாய்ப்புகளும், போதிய வருமானங்களும், தரமான வீடு வாசல்களும் ஒவ்வொரு பெற்றோரிடமும் உள்ளனவா என்பதில் அரசு கவனம் செலுத்தி குழந்தைகளின் பாதுகாப்பையும் வாழ்க்கை தரத்தையும் உறுதி செய்து அரசு பொறுப்புடன் செயல்பட வேண்டும், பொறுப்புடன் அரசாள வேண்டும் என்று குழந்தைகள் நலன் கருதி போராடி கொண்டு வருகின்ற நான் குற்றவாளியா அல்லது பெற்றோர்களின் தகுதிகள் மீது, ஒழுக்கங்கள் மீது, பொறுப்புணர்வுகள் மீது அரசு கவனம் செலுத்தாமல் குழந்தைகளின் பாதுகாப்பை, வாழ்க்கை தரத்தை உறுதி செய்யாமல் குழந்தைகளின் உரிமைகளையும், ஒழுக்கத்தையும், ஆரோக்கியத்தையும், பாதுகாப்பையும், வாழ்வாதாரத்தையும், வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கி பொறுப்பற்ற முறையில் அரசாளுகின்ற அரசாங்கம் குற்றவாளியா என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும், ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் ஊரறிய உலகறிய நாடறிய செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து தகுதிகளும், ஒழுக்கங்களும், பொறுப்புணர்வுகளும், கட்டுப்பாடுகளும் உள்ள பெற்றோர்களின், பாதுகாவலர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகள் ஒழுக்கமாக, அமைதியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, சுதந்திரமாக, பாதுகாப்பாக வளர வேண்டும் என்று போராடி கொண்டு வருகின்ற நான் குற்றவாளியா அல்லது குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான, முறைப்படி பராமரிப்பதற்குண்டான, ஒழுங்குமுறையுடன் வழி நடத்துவதற்குண்டான, குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுப்பதற்குண்டான தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத, நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாத, போதிய வருமானம் இல்லாத, தரமான நிரந்தரமான வீடு வாசல் இல்லாத பெற்றோர்களின், பாதுகாவலர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது உரிமைகளை இழந்து, ஒழுக்கத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, பாதுகாப்பை இழந்து, சுதந்திரத்தை இழந்து, மேஜர் ஆவதற்குண்டான தகுதிகளை இழந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பற்பல பாதிப்புகளுக்கும் குற்றச் செயல்களுக்கும் ஆளாகி வளர்ந்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசாளுகின்ற அரசாங்கம் குற்றவாளியா என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும், ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் ஊரறிய உலகறிய நாடறிய செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதுபோல் மாணவர்களின் உரிமைகள் மீது, ஒழுக்கத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீது, பாதுகாப்பின் மீது அரசு கவனம் செலுத்தி மாணவர்களின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்து அரசு பொறுப்புடன் செயல்பட வேண்டும், பொறுப்புடன் அரசாள வேண்டும் என்று மாணவர்கள் நலன் கருதி போராடி கொண்டு வருகின்ற நான் குற்றவாளியா அல்லது மாணவர்களின் உரிமைகள் மீது, ஒழுக்கத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீது, பாதுகாப்பின் மீது அரசு கவனம் செலுத்தாமல் மாணவர்களின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் மாணவர்களின் உரிமைகளையும், ஒழுக்கத்தையும், ஆரோக்கியத்தையும், பாதுகாப்பையும் கேள்விக்குறி ஆக்கி பொறுப்பற்ற முறையில் அரசாளுகின்ற அரசாங்கம் குற்றவாளியா என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும், ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் ஊரறிய உலகறிய நாடறிய செய்வீங்க என்று
நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. அதாவது பள்ளி கல்லூரிகளில் எந்த ஒரு குற்றங்களும் எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் நிகழாத வகையில், மாணவர்கள் எந்த ஒரு குற்றச்செயலுக்கும் எந்த ஒரு பாதிப்புக்கும் ஆளாகாத வகையில் பள்ளி கல்லூரி பணிகளை முறைப்படி பொறுப்புடன் செய்வதற்குண்டான அனைத்து தகுதிகளும் ஒழுக்கங்களும் பொறுப்புணர்வுகளும் கட்டுப்பாடுகளும் உள்ள மனிதர்களை தேர்வு செய்து பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களாக, நிர்வாகத்தினர்களாக, இதர பணியாளர்களாக பணி நியமனம் செய்து அரசு நாள்தோறும் பள்ளி கல்லூரிகளின் தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்தி மாணவர்களின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்து அரசு பள்ளி கல்லூரிகளை ஒழுங்குமுறையுடன், பாதுகாப்புடன், பொறுப்புடன் செயல்படுத்தி பொறுப்புடன் அரசாள வேண்டும் என்று மாணவர்கள் நலன் கருதி போராடி கொண்டு வருகின்ற நான் குற்றவாளியா, அல்லது பள்ளி கல்லூரிகளில் அடிதடி வன்முறைகள், வெட்டு குத்து கொலைகள், தற்கொலைகள், பாலியல் பலாத்காரங்கள், போதைப் பொருள் உட்கொள்கின்ற அவலங்கள், இதுபோன்று குற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் பள்ளி கல்லூரி பணிகளை முறைப்படி செய்வதற்குண்டான தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத காட்டுமிராண்டி மனிதர்களை, காமக்கொடூர மனிதர்களை, போதைப் பொருள் உட்கொள்கின்ற மனிதர்களை, பொறுப்புணர்வுகள் இல்லாத மனிதர்களை தேர்வு செய்து பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களாக, நிர்வாகத்தினர்களாக, இதர பணியாளர்களாக பணி நியமனம் செய்து நாள்தோறும் பள்ளி கல்லூரிகளின் தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்தாமல், மாணவர்களின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் பள்ளி கல்லூரி கூடங்களை கொலை கூடங்களாக, தற்கொலை கூடங்களாக, பாலியல் பலாத்கார கூடங்களாக, போதைப் பொருள் உட்கொள்ளும் கூடங்களாக, வன்முறை கூடங்களாக, காதலர் கூடங்களாக, வியாபார கூடங்களாக செயல்படுத்தி மாணவர்களின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கி பள்ளி கல்லூரிகளை ஒழுங்கற்ற முறையில், பாதுகாப்பற்ற முறையில், பொறுப்பற்ற முறையில் செயல்படுத்தி கொண்டு பொறுப்பற்ற முறையில் அரசாண்டு வருகின்ற அரசாங்கம் குற்றவாளியா என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும், ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் ஊரறிய, உலகறிய, நாடறிய செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா. மற்றும் மனிதன் தனது வாழ்நாளில் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன விதிகளை பின்பற்றி செயல்பட வேண்டும், எது சரி, எது தவறு, எதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள், மனிதன் பெற வேண்டிய உரிமைகள் என்னென்ன, உரிமைகளை எப்படி முறைப்படி பெற வேண்டும், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அப்பிரச்சனைகளுக்கு எப்படி முறைப்படி, சட்டப்படி தீர்வு காண வேண்டும், இதுபோன்று நாட்டின் சட்ட திட்டங்களை பற்றிய, சட்டம் ஒழுங்கு விதிகளை பற்றிய, மனித உரிமை விதிகளை பற்றிய புரிதல்களை, வாழ்வியல் வழிகாட்டி நெறிமுறைகளை, விழிப்புணர்வுகளை இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் குழந்தை பருவத்திலேயே பள்ளிக்கூடத்தின் மூலம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டு வருகின்ற நான் குற்றவாளியா, அல்லது நாட்டின் சட்ட திட்டங்களை பற்றிய, சட்டம் ஒழுங்கு விதிகளை பற்றிய, மனித உரிமை விதிகளை பற்றிய வாழ்வியல் வழிகாட்டி நெறிமுறைகளை, விழிப்புணர்வுகளை, புரிதல்களை மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்காமல் மக்களின் உரிமைகளை, அடிப்படை தேவைகளை, வாழ்வாதாரங்களை, வேலை வாய்ப்புகளை, வருமானங்களை, வசிப்பிடங்களை மக்களுக்கு முறைப்படி பூர்த்தி செய்து கொடுக்காமல் மக்களை அறியாமைக்கும், அடிமைத்தனங்களுக்கும், உரிமை போராட்டங்களுக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும், குற்றச் செயல்களுக்கும், போதை பழக்கங்களுக்கும், தற்கொலைக்கும் ஆளாக்கி மக்களை நாள்தோறும் சாகடித்து, நோகடித்து, சிறையில் அடைத்து, குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து
ஜனநாயக விதிகளுக்கு எதிராக அரசாளுகின்ற அரசாங்கம் குற்றவாளியா என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகளாகிய சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் ஊரறிய உலகறிய நாடறிய செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் நீதிபதி ஐயா.